யாரையும் ஏமாத்தாம திருடாம பொய் சொல்லாம ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா தட்ஸ் a great job. Every girl should be independent in their life. ஓகேவா? அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? இதுக்காக நம்ம ஏன் ஓடி ஒளி vlogger அனிதா சம்பத் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவங்க என்னோட பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லல, அட்லீஸ்ட் உங்க தேவையை நீங்க பாத்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும். ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி நாங்க வந்து சண்டை போட்டுட்டு வெளியில வந்துட்டேன். வந்து வீட்டு சுச்சுவேஷன் தெரியுதோ இல்ல என்னோட சுச்சுவேஷன் தெரியுதோ நானே தனியா ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கான ஒரு ஒர்க்குக்கு போய் சம்பாதிச்சாதான் அது சம்பாதியம் அப்படின்னு கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப்டர் a long time. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் கான்வர்சேஷன் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் உங்க கூட வச்சுக்க போறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு ரியல் ஹானஸ்ட் ஒரு ரீசன் சொல்லணும்னா, நான் வந்து பல்லுல வந்து கிளிப்பு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடும்போது ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். எனக்கு சுத்தமா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சோசியல் மீடியா இதையே வந்து விட்டுடலாம் அப்படிலாம் நான் நினைச்சேன். ஏன்னா கிளிப்பு போட்டு எப்படி அசிங்கமா இருக்குமே அப்படின்ற ஒரு நிறைய தாட் எனக்குள்ள இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நானே ரியலைஸ் பண்ணிட்டேன், இது என்ன பெரிய விஷயமா, இதையும் ஓவர் கம் பண்ணணும்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறம் ரிசல்ட் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்துட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? இதுக்காக நம்ம ஏன் ஓடி ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை தேத்திக்கிட்டு ஐம் ஹியர், அவ்வளவுதான். ஸோ வாட் எவர் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரசிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டீங்க. இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் அண்ட் யூடியூப்லயா இருக்கட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்கலாம் இந்த வீடியோல அப்படின்றத என்னோட கான்செப்டா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்கு, பட் அதுல நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து இது வந்து நிறைய மெஜாரிட்டியா அந்த கொஷின்ஸ். ஸோ இதுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஊரு? ஸோ இதான் எல்லாரும் நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின். ஐ எம் பாண்டிச்சேரிங்க, நான் பாண்டிச்சேரி பொண்ணுதான். ஸோ பாண்டிச்சேரியில ஒரு ஏரியா, குட்டி ஏரியா, அந்த ஏரியால தான் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது வந்து நிறைய கொஷின்ஸ் நான் ஸ்டார்டிங் இன்ஸ்டாகிராம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் நான் வந்து ரிசீவ் பண்ணேன். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அண்ட் டிகிரின்னு பார்த்தா அதுதான் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மேல வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். ஆஃப்டர் எ பாயிண்ட் எனக்கு இதுவே வந்துட்டு லைஃபா மாறும்னு நான் நினைச்சே பார்க்கல, பட் மாறிடுச்சு. ஸோ தட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட வந்து நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போதுல இருந்தே எக்கச்சக்கமான பேர் கேட்டது இதுதான். சில பேர் வந்து என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்லி நான் பெருமைக்கு சொல்லல, சீரியஸா இந்த டெக்ஸ்ட் எனக்கு வரும். நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா சைட்ல அட்டாச் பண்றேன். நான் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னா ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பட் இன்னொன்னு உண்மையை சொன்னா, எனக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நான் வந்து கீழே இருந்து பார்த்தவங்க இப்ப மேல இருக்காங்க அப்படின்னா, எனக்கு சீரியஸ்லி சொல்றேன், vlogger அனிதா சம்பத் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவங்க என்னோட பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா, அவங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க நியூஸ் ரீடரா இருக்கும் போதுல இருந்து நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர். அவங்களை நான் பார்த்திருக்கேன். அவங்க எப்படி குட்டி 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 குட்டியா இருந்து அவங்களோட விளாக்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்களோட விளாக்ல ஒரு குட்டி குட்டி மைன்யூட் விஷயத்த கூட அவங்க அவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஷீ இஸ் அண்ட் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டை என்ன வந்து ஒரு 4 பேர் சொல்லும் போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது வந்து சொல்ல முடியல. ஏன்னா நம்மள ஒருத்தவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம இப்போ ஐம் க்ரோட் அப்படின்னு நினைக்கும் போதே ஃபெல்ட் வெரி ஹாப்பி தான். ஸோ அது மாதிரி தான் எனக்கு ஒரு 4 இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது நான் 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க? எஸ், ஆக்சுவலி சின்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய வீடியோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது, வீடியோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஸ்டார்டட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபார் ஒன்லி மேக்கப். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன் இன்ஸ்டாகிராம் வாஸ் மேக்கப் வீடியோ. அது வந்து என்னால மறக்கவே முடியாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் வந்துட்டு அவளோட மேரேஜ்க்கு என்னோட பெரிய ஆர்டர் எடுக்கிறேன். ஒரு மேரேஜ்க்கும் அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு சேர்த்து பெரிய ஆர்டரா எடுத்து ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அவள் லக்கி தான் நினைக்கணும். ஸோ அவளோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண. அதுக்கப்புறம் நான் இப்போ இங்க வந்து இருக்கு ஓரளவுக்கு
எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு நான் க்ரோ ஆயிருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது எப்பயுமே ராசியா இருந்தா தானே நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு இருக்கு. அப்கோர்ஸ் எனக்குமே இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் ஷீ இஸ் மை லக்கி சாம் தான் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அண்ட் ஷீமா மேக்ஓவர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டதான் நாங்க படிச்சோம். ஆக்சுவலி வி ஆர் தி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபார் ஷீமா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். எஸ் நினைக்கிறேன் இல்ல, அப்கோர்ஸ் நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். நாங்க அவங்க கிட்ட படிக்கும்போது ஷீ இஸ் வெரி ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இப்போ ஷீ இஸ் வேற லெவல். அவங்களுடைய கெரியர்ல ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அன் ஹார்ட் ஒர்க்கர். நாங்க அவங்க கிட்ட பார்த்திருக்கோம். நான் அவங்க கிட்ட கோர்ஸ் படிக்கும்போது ஐ பேட் ஃபார் ஹர் லைக் 2,999 சம்திங் ஏதோ அவ்வளவுதான் நான் பே பண்ணேன். பட் ஒர்த் ஃபார் தி கிளாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பரா நடத்தினாங்க. ஒரு குட்டி 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 மைன்யூட்டான விஷயத்தெல்லாம் கூட எங்களுக்கு அவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. பிஃபோர் தட் அவங்க கிட்ட நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்டு இன் பார்லர்ஸ் ஆக்சுவலி. எஸ் நான் 2 பார்லர்ல இந்த மாதிரி வாங்க நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு பார்லர்ல என்னை சீட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இன்னொரு பார்லர்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணேன், ஸ்டாஃபாவை ஜாயின் பண்ணேன். பட் அவங்க என்ன ஸ்டாஃபாவே நடத்தல, ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி நாங்க சண்டை போட்டுட்டு வெளியில வந்துட்டேன். இது எல்லாமே எப்போன்னா when I was studied college while in கொரோனா பீரியட். கொரோனா பீரியட்ல இது எல்லாமே நடக்குது. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பர்சன் தான் நான். எனக்கு வீட்டு சுச்சுவேஷன் தெரியுதோ இல்ல என்னோட சுச்சுவேஷன் தெரியுதோ, ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். என்னோட செலவை நான் பாத்துக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும்ன்றது என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால நான் எங்கேயாச்சும் ஒர்க்கு கிடைச்சா போயிடுவேன். லைக் வளையல் கடை, 2 பார்லர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், துணி கடையில ஒர்க் பண்ணிருக்கேன், வீடு வீடா போய் மசாஜ் பண்ணிருக்கேன், ஃபேஷியல் பண்ணுவேன், ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன், ஊர் ஊரா போயிடுவேன். லைக் மேக்கப் பண்றதுக்கு எங்க பார்த்தாலும் கிளம்பி போயிடுவேன். ஸோ நான் அமைதியாவே இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் அது செப்பரேட்டா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மீன் சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இதுல உங்க யாருக்கும் டவுட்டே வேணாம். ஸோ என்னோட மேக்கப் பேஜுமே நான் கீழே முடிஞ்சா ஆட் பண்றேன். உங்களுக்கு பெஸ்ட் டேஸ்ல உங்களுக்கு மேக்கப் பண்ணும் அப்படின்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணி சாரி டிசைன் பண்ணிக்கோங்கன்னே வருது. ரீசெண்டா நிறைய அது சொல்லி மேக்கப் இது வரல. ஸோ மேக்கப்க்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் நீங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த கொஷின் ஓமைகாட் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் இதுல நிறைய ஷார்ட்ஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இன்னும் ஸ்டில் இப்பவுமே ஐ ரிசீவ் திஸ் கொஷின் ஃப்ரம் யூ ஆல் கைஸ். ஸோ இப்போ ஃபைனலா நான் அந்த கொஷினுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஐ எம் நாட் ஏ ஃபேஷன் டிசைனர். நான் ஒரு டைலர் ஆண்ட் கிட்ட தான் டைலரிங் கத்துக்கிட்டேன். ஸோ அங்கிருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. when I was studied 11th standard, சாரி நாட் 7th standard, 11th standardல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஐ அப்டேட்டட் மை செல்ஃப். எது யூடியூப் பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். அதுல இருந்து நம்ம நிறைய கத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே என் ஜேர்னி வளர்ந்துச்சு. சோசியல் மீடியால ஒரு பேஜ் ஓபன் பண்ணேன். அந்த பேஜ் மூலயமா இன்னைக்கு நான் நிறைய ஆர்டர்ஸ் தனியாவே பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் அண்ட் enough for that all. Right now I am studied fashion designing, so that it's my dream actually. அதுவும் என்னோட ஓன் மணில. ஸோ நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னா எப்போவோ படிச்சிருப்பேன். ஸோ பட் அது என்னோட மணில படிக்கணும், அதுவும் நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வர காசுலயே நான் படிக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீம். ஸோ இப்போ நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் கோயிங் டு டேக் கிளாஸஸ் அண்ட் ஆர் எல்ஸ் நான் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனராவோ இல்லை ஒரு நல்ல டீச்சராவோ இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு டிசைனராவோ கண்டிப்பா நான் இருப்பேன், ஓகேவா? ஃபியூச்சர்ல மறக்காம கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு உதவும். இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நான் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான கொஸ்டின்ஸை இப்ப நான் கேட்கறேன். நீங்க மிஷின் எங்க வாங்குனீங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க, ஸ்டார்டிங்ல என்ன மிஷின் வாங்குனீங்க, அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? இந்த கொஸ்டின் ஓ மை காட், இதை நான் ரிசீவ் பண்ணாத டேவே கிடையாது. ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த கொஸ்டின் இருக்கு. நீங்க என்ன மிஷின் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் நான் ஜாக் மிஷின் வாங்கினேன். பட் மை பாஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு மிஷின் மெரிட் மிஷின், சின்ன மிஷின் வித்தவுட் மோட்டார். கேட்கவே உங்களுக்கு பயமா இருக்கு. பிகாஸ் வித்தவுட் மோட்டார்ல தான் நான் அவ்வளோ ஆர்டர் முடிச்சு கொடுத்துருக்கேன்.
ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டி 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 குட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம வளரணும். எடுத்த உடனே நம்ம மேல போயிட்டோம்னா அதோடைய இது உங்களுக்கு தெரியாது, லைக் growth உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு நான் வந்துட்டு கிளாஸ் கத்துக்கும் போதே அந்த கிளாஸ்ல அந்த ஆன்டி எனக்கு ரெஃபர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு கடையில இருந்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3000 ருபீஸ்க்கு வாங்கின மெரிட் மிஷின் ஸ்டில் இப்போ வரைக்குமே சொல்றேன், உண்மைதான் சொல்றேன், ஐ எம் நாட் லையிங் யூ கைஸ். அந்த மிஷினை நான் இப்போ வரைக்குமே ஒரே ஒரு டைம் கூட ஃபுல் சர்வீஸ் பண்ணதே கிடையாது. ஐ எம் வெரி 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 லக்கி டு ஹாவ் தட் மிஷின். ஆக்சுவலி அது அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதை யார் யூஸ் பண்ணாங்க ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் எனக்கு அது ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்குமே நான் அந்த ட்ரெஸ் அந்த ஒரு குட்டி அந்த 3000க்கு வாங்கின மிஷினை வச்சு ஐ ஏர்ன் மோர் மணி. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட செலவுக்கு, இன்னும் சொன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃபீஸ் அண்ட் நான் போட்டுட்டு போன எல்லா ட்ரெஸ், அந்த மிஷினை வச்சு நான் என் வீட்டுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கேன். அண்ட் பினான்சியலா என் அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு கடன் சுச்சுவேஷன்ல அந்த மிஷினால நான் ஏர்ன் பண்ணி நான் நிறைய கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த மிஷின் வச்சுதான் ஐ அந்த மிஷின்ல வந்த ஏர்னிங்ஸ் வச்சுதான் நான் வந்து ஜாக் மிஷினும் வாங்கினேன்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் அந்த மிஷின் வச்சு நான் எக்கச்சக்கமான பொருள் வாங்கினேன். அதுல என்னோட உழைப்பு இருக்கு. ஆனா அந்த உழைப்புக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த மிஷின் தான். அந்த மிஷினை நான் லைஃப் ஃபுல்லா வந்து நான் எவ்வளவு பெரிய மிஷின்ஸ் எவ்வளவு வாங்கினாலும் அந்த மிஷின் நான் தூக்கி போடவே மாட்டேன். பிகாஸ் தட் வாஸ் மை லக்கி, என் லக்கி பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது என் லைஃப்ல கிடைச்ச பெரிய லக்கியஸ்ட் விஷயம் தான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிசரு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பிரஷ். இது ரெண்டுமே நான் படிக்கிறதுக்கா இருக்கட்டும், நான் செலவு பண்றதுக்கா இருக்கட்டும், என் லைஃப்ல பெரிய 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 ஒரு பில்லரா இருந்த ரெண்டு பில்லர்னா நான் அவங்களதான் சொல்லுவேன். பிகாஸ் படிச்சவங்க மட்டும்தான் லைஃப்ல வந்து படிச்சுட்டு அதுக்கான ஒரு ஒர்க்குக்கு போய் சம்பாதிச்சாதான் அது சம்பாத்தியம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்த சூஸ் பண்ணி அதை பண்ணி அது மூலியமா நீங்க ஏர்ன் பண்றீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் படிச்சுட்டு ஒரு ஆபீஸ்லயுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் மை பேரண்ட்ஸ் சாட்டிஸ்பாக்சனுக்காக. அங்க நான் வாங்கின ஏர்னிங்ஸை விட, அங்க நான் வாங்கின சேலரி விட நான் என்னுடைய ட்ரெஸ் டிசைனிங்லயும் மேக்கப்லயும் என்னோட சேலரி இன்டூ 3 டைம்ஸா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க படிச்சுட்டு அதுல இருந்து வர ஏர்னிங் தான் ரொம்ப கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சீரியஸ்லி கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா யாரையும் ஏமாத்தாம திருடாம பொய் சொல்லாம ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா தட்ஸ் a great job in this world according to us. இதை தவிர்த்து யார் என்ன சொன்னாலும் மைண்ட்லயே எடுத்துக்காதீங்க. சொல்லுவாங்க தட்ஸ் that job பட் தட்ஸ் நாட் our job. ஓகேவா? நம்ம ஜாப் என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கிறது தான் நம்ம ஜாப். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கான ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் மிஷின் மெரிட் அண்ட் 3000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸ்டில் நான் அதை ஒரு டைம் கூட சர்வீஸே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அண்ட் அந்த மிஷின் எப்படி சர்வீஸ் மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டீங்க. எனக்கு லக்கிலி நல்ல மிஷின் கிடைச்சதுனால நான் பெருசா அதை மெயின்டைன் எதுவும் பண்ண மாட்டேன். தொடச்சிட்டு வீக்லி த்ரைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, வீக்லி த்ரைஸ் நான் வந்து நல்லாவே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வெறும் மிஷினை நல்லா பெடல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் நான் மெயின்டைன் பண்ணது. ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். ஸோ அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். என் மிஷின் வந்து என்ன மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பான, என்ன பண்ணாலும் சரி அதுக்கு கொஞ்சோண்டு, இப்ப நம்மளுக்கு எப்படி சாப்பாடு போட்டா நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஸோ அதே மாதிரி என் மிஷின் வந்து அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தா அது நல்லபடியா அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அண்ட் நீங்க எப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க அண்ட் எப்போ வந்துட்டு ஃபீஸோடைய, எப்போ வந்து டியூரேஷனோடைய ஃபீஸ் சொல்ல போறீங்க, இது வந்து பெரிய கேள்வியா இருக்கு. நான் சொல்லி வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும். நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு யாரையும் கிளாஸ் எடுக்க முடியாது. நான் ஒரு அமௌண்ட் ஒரு கண்டிப்பா இப்ப நான் என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா அந்த ஸ்கில்ல வச்சு நீங்க நாளைக்கு போய் அது மூலியமா லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அதுக்கான ஃபீஸ் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வாங்குவேன். அந்த ஃபீஸ் வாங்குறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் நீங்க வந்துட்டு போகும்போது கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் நீங்க லேர்ன் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு தானே எடுக்க முடியும். இப்ப என்கிட்ட இருக்க ஸ்பேஸ்லயே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு நான் அதிகமான ஃபீஸ் வாங்கினா யூ கைஸ் ஆர் நாட் அக்செப்டட் தட்.
கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இன்னும் சொன்ன போனா என்னாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு அமௌண்ட் நான் வாங்குறேன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஐ ஷுட் கிவ் யூ ஆல், கரெக்டா? அது இல்லாம ஐ நெவர் ஸ்டார்ட் கிளாஸஸ் ஃபார் யூ ஆல் கைஸ், சாரி ஃபார் தட். நான் ஆனா கண்டிப்பா எடுப்பேன். என்னோட மைண்ட் செட்ல எனக்கு இருக்கு. ஒருவேளை சின்ன வயசுல நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கா எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு பிகம் டீச்சிங் ஃபார் ஸ்டிச்சிங், டிசைனிங் அந்த மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும்ல. ஸோ அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம லைஃப்ல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் பார்க்கணும். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் மூலயமா நான் அதையுமே வந்துட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி டீச்சிங் ஃபீல்டு. ஸோ அது வந்து டீச்சிங் ஃபீல்டுன்றத வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியில நான் டீச்சரா இருக்குன்றப்போ ஐ ஃபெல் வெரி ஹாப்பி தான். பட் சூன்லயே நான் அப்டேட் பண்றேன். இந்த 1 இயர் போகட்டும் தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். என்கிட்ட கத்துக்கணும்னு இருக்கவங்க கண்டிப்பா என்கிட்ட கத்துப்பீங்க. ஓகேவா? அண்ட் என்னோட எல்லா ஒரு ஸ்கில்ஸ் எனக்கு தெரியற குட்டி 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 மைன்யூட் விஷயத்த கூட உங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். சோ தட் அவ்வளவுதான். மெயின் கொஸ்டின் இருக்கு, அனார்கலியில கீழே பாட்டம் எப்படி வந்து கட் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மனசாட்சியோட கேளுங்க. நான் எப்படிங்க வாய்ஸ்ல சொல்றது, இல்ல டைப்பிங்ல கேக்குறீங்க, டைப்பிங்ல எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. சோ அதுக்கு ஒரு பிரீஃப் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அக்கார்டிங் டு மீ நானே தனியா ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பா நான் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? ஏன்னா நான் என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். And I was studied now and I'm doing all the orders for my customers. So இதுக்கு நடுவுல நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலுமே நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து கீழே வந்து ஹிப்ல இருந்து, அதாவது உங்களுடைய வேஸ்ட் ஸ்பாட்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து கட் பண்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸஸா எப்பயுமே நம்ம வந்து நான் என்னோட மெத்தட் தான். எக்ஸஸா கீழே வந்து இப்ப எனக்கு 40 இன்ச்சஸ் வந்து பாட்டம்னா நான் 42 கொடுப்பேன். அந்த 42ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 இன்ச்சஸ்க்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஈக்குவலா கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு மடிச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஓகேவா? என்னோட ஹேர் கேர் யாருன்னு தெரியல. ஷெர்லி சம்திங் ஏதோ ஒண்ணு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து, பென்சி ஷெர்லின், அந்த 2 அக்கௌண்ட்ல இருந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தே ஆஸ்க்ட் மீ. பட் ஆல்ரெடி ஐ போஸ்டடுங்க. என்னோட ஹேர் கேருக்கு வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு ஆக்சுவலி நான் வந்து பியூட்டி டிப்ஸ்க்காக தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அது வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. ஸோ தட் இட்ஸ் காட்ஸோடைய அது ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாரு போல. அந்த மாதிரி தான் இப்போ சேனல் போயிட்டு இருக்கு. ஸோ ஹேர் கேர் அப்படின்றது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஆம்லா ஜூஸ் எடுத்துப்பேன். ரெகுலரா எடுக்கிறேனோ இல்லையோ வீக்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் எனக்கு எப்போலாம் டைம் இருக்கு ஆம்லா ஜூஸ் எடுத்துப்பேன். அண்ட் ஐ ட்ரிங்க் வாட்டர் அட்லீஸ்ட் 2 லிட்டர் இன் a டே. அது நான் குடிச்சிடுவேன். அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் சரியா தூங்குறது கிடையாது, அதனால எனக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு அதையுமே வந்து சரி பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன். அண்ட் நான் ஒரு ஹேர் பேக் போடுவேன். அந்த ஹேர் பேக் உடைய வீடியோமே நான் வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ பனானா, கர்டு, எக் ஒயிட் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்கா போடுவேன். இதுதான் என்னோட ஹேர் கேர் சீக்ரெட். இது எல்லாத்தையும் தாண்டி ஜீன்னு ஒண்ணு இருக்கு. என் அம்மாவோட ஹேர் தான் எனக்கு. என் அம்மாவுக்கு நல்ல லாங்கம் அடர்த்தியா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் நான் அது மெயின்டைன் பண்ண முடியாம கட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சோண்டு வச்சு அதை அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஜீன் கூட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். சில விஷயத்துல லைஃப்ல நான் ரொம்ப லக்கி தான். ஸோ அது அவ்வளவுதான். ஃபைனலா வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின், ஹவ் ஐ ஹேண்டில் மை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள். இது நீங்க யாரும் கேட்ட கேள்வி இல்ல, இது நானே நான் கேட்டுக்கிற கேள்வி. ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா ஜஸ்ட் இக்னோர் தெம். இப்போ வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்றத விட நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? அதனால தானே அவங்க நம்மளை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் கொடுக்குறாங்க. நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா உன்னை பத்தி அவங்க என்ன பேச போறாங்க? எதுவுமே பேச போறது இல்ல. நான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், that thing reached them. Actually அது கரெக்ட் தானே. நம்ம பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, அதனாலதான் they asked about that. ஓகேவா? அதை பத்தி அவங்க கேக்குறாங்க நம்ம கிட்ட. they talked bad about that. அது ஒரு ஹாப்பினஸா எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ண போய் அது அவங்களுக்கு பிடிக்கல, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பேடா ஒரு விஷயம் குட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, தட்ஸ் தேர் காம்ப்ளிமெண்ட், தட்ஸ் இட். அவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு. இப்ப எனக்கு மட்டும் என்ன சுத்தி இருக்கவங்க என்ன யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்கோர்ஸ் நான் போற இடத்துல எல்லா இடத்துலயுமே செலிபிரிட்டி மேடம் வந்துட்டாங்க, செலிபிரிட்டி மேடம் போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இதையும் தாண்டி என்னோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேரு நான் வீடியோஸ்ல பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து
திருப்பி நான் இருக்கும்போது நடிச்சு காமிப்பாங்க. ஸோ தட்ஸ் வெரி ஹர்ட்டிங் திங் ஆக்சுவலி. ஸோ ரீசெண்டா கூட என்னுடைய அக்கா மாமா 2 பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் அக்கா வீட்டுக்கார் வந்து நான் வந்து வீடியோஸ்ல வந்து இப்படி இப்படி பேச வைப்பேனா அது பண்ணி நடிச்சு காமிச்சாங்க. பட் தட் திங் வாஸ் ஹர்ட் மீ. அது ஹர்ட் ஆகுது. பட் அது அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. தட்ஸ் தேர் கைண்ட் ஆஃப் அவங்களுடைய சென்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஒருத்தவங்க ஒண்ணு பண்றாங்க, அது நம்ம போய் அவங்களுக்கு வந்து ஒண்ணு பண்றாங்க, அதை நம்ம அவங்களுக்கு போய் அவங்க வந்து மார்க் பண்ணி காட்டுறோம், ஆக்ட் பண்ணி காட்டுறோம், அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ற சென்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு ஆக்டரை வந்து நீ நடிச்சு காமிக்கிறது, வேற ஒருத்தவங்களை நடிச்சு காமிக்கிறது இட்ஸ் ஓகே. பட் ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் கேர்ள் இஸ் வாண்ட் டு டூ சம்திங். அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த பொண்ணு நீ வந்து டவுன் பண்ற மாதிரி பண்றதுல உனக்கு ஒரு சந்தோஷம் கேட்கணும். தட்ஸ் யுவர் சென்ஸ். உனக்கு அவ்வளவுதான். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ வித் யூ. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்மைல் அண்ட் ஐ ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் தேர். ஓகேவா? அங்கிருந்து நான் வெளியே வந்துருவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன் டு தெம். புரியாத இடத்துல புரியாத பர்சன்ஸ்க்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் தட்ஸ் நாட் ஒர்த் அட் தட் பிளேஸ். கரெக்ட் தானே? அங்க நீ எவ்வளவு நீ செய்யறத பண்ணிட்டே இரு. ஜஸ்ட் நீ மூஞ்ச எப்படி நீ அமைதியா இருந்தாலோ மூஞ்ச லைட்டா சுழிச்சாலோ அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலி என்ன அன்னைக்கு அது பண்ண அப்போ கூட அவங்களுக்கு புரியலன்னா அவங்க என்ன ஒரு இதா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. இன்கேஸ் இந்த வீடியோ உங்களை பார்த்தா மேபி அவங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பா இருக்கலாம். இது வரைக்கும் நான் நேரா போய் அவங்க கிட்ட எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணதோ சொன்னதோ எதுவுமே கிடையாது. பட் இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா ஐ ஆல்சோ ஃபேஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாம இங்க வர முடியாது. ஃபேஸ் பண்ற கட்ஸ் இருக்கணும். ஃபேஸ் பண்ற எல்லா ஒரு விஷயங்களும் நீ வந்து வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ க்ரோ ஆக முடியும். ஓகேவா? நான் ஃபேஸ் பண்ற விஷயத்த கண்டிப்பா அவங்க பண்ண முடியாது. நான் பண்ற ஒரு விஷயத்தையே அவங்களால பண்ண முடியாது. ஐ ஹாவ் த கட்ஸ் டு ஃபேஸ் தி கேமரா. என்னால கேமரா முன்னாடி நின்று பேச முடியும். ஐ ஹாவ் தட் கட்ஸ். ஐ ஹாவ் தட் ஆட்டிடியூட். பட் தே டோன்ட் ஹாவ். அவங்களால சுட்டு நான் 100% ப்ராமிஸ் பண்றேன். அவங்களால சுட்டு போட்டாலும் அது பண்ண முடியாது. தே டோன்ட் நோ அபவுட் திஸ். அவங்களுக்கு அது வராதுன்றதோட அவங்களால அது பண்ண முடியாது. அது இன்கேஸ் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பின்னாடி வர சம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நெகட்டிவ் திங்ஸா அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. நான் அதை வந்து 100% டேம் ஷூரா சொல்றேன். ஸோ அவங்களால முடியாத ஒரு விஷயத்த நம்ம பண்றோன்றதுனால கூட மேபி தே கட் சம் ஜெலசினஸ் கூட இருக்கலாம். எங்க வளர்ந்துட போறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஐ நாட் பர்டிகுலர்லி டெல் அபவுட் தட் பர்சன். ரேண்டம் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கும்பிடு குருசாமி அப்படி வணக்கத்தை போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கறது இஸ் பெஸ்ட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். ஸோ தட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். டாடா பை பை. அண்ட் எவ்ரி கேர்ள் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் இன் தர் லைஃப். ஓகேவா? நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லல. அட்லீஸ்ட் உங்க தேவையை நீங்க பாத்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும். தட்ஸ் மஸ்ட் கைஸ். ஓகே பை பை. டாடா. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.